ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக தேவன் செய்து அவர் மகிமையை நிலைநாட்டுகிறார். அனுதினமும் வேதத்தை படியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஜெபிக்கும் பொழுது பரலோக தேவனுடைய கரம் நம்மை நோக்கி இறங்கி வருவதை நீங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் காண்பீர்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய மகத்துவமுள்ள கரம் எங்கே இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆம், முதலாவதாக உண்டாக்கப்பட்ட லூசிபர் என்ற தேவதூதுவன் அவன் சுய அதிகாரம் கொண்டவனாய், சுய மாயை கொண்டவனாய், இது மாய்மால சிந்தனை கொண்டவனாய் மாறினதுனாலே அவைகளெல்லாம் பேய்களாக நரகத்தில் தள்ளப்பட்டது. விழுந்து போன அந்த தேவதூதர்களுக்கு தேவன் உதவி செய்ய தன் கையை நீட்டவில்லை. மாறாக மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனித குலம், தேவன் தேர்ந்தெடுத்த ஆபிரகாமின் சந்ததி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இன்றைக்கும் மீட்டு கொண்டிருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற எண்ணிக்கை கடங்காத எண்ண முடியாத மக்கள் கூட்டம், விசுவாச கூட்டம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட ஜனங்களுக்குத்தான் தேவன் இன்றைக்கும் தன் கைகளை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறார். எத்தனை அற்புதம் என்று கவனித்தீர்களா? என்றால் தேவன் மனித குலத்தின் மீட்புக்காகத்தான் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காகத்தான் தன்னையே சிலுவையில் கையளித்தார். என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள், என் இரத்தத்தை வாங்கி குடியுங்கள், நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். என் வசனத்தின்படி நடவுங்கள் என்று சொன்னார். என்னை நோக்கி கூப்பிட்டு ஜெபியுங்கள் என்று சொன்னார். நான் தப்புவிப்பேன் என்று சொன்னார். நான் துணையாக இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, தேவாதி தேவன் ஆபிரகாமின் சந்ததியான இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்குத்தான் தன் கரத்தை நீட்டுகிறார். எத்தனை மகிமை என்று எண்ணி பார்த்தீர்களா? ஆகவே நீங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கும்போது இந்த மகத்துவமுள்ள அனுபவத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள நேசரே, விழுந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக நீர் கை கொடாமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியான மனித குலத்திற்கே நீர் கை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தீர். உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இந்த மகத்துவமுள்ள அன்பை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணரும்படி செய்யும் காலங்கள் இப்பொழுது. உண்மையே தேடுகிறவர்கள் உம்மால் தூக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். அப்படின்னு நீ செய்கிறீர். இந்தியா முழுவதும் அப்படி செய்கிறீர். உலகம் முழுவதும் அப்படி செய்கிறீர். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.